ஹாய், ஐ ஆம் தனுஜா. நான் 2010லேருந்து புக்கு படிக்கிறேன் இங்கே சூசனில் ரீட்டில். எனக்கு இங்கே வர எல்லா புது புக்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய புக்ஸில் பார்த்தீங்கன்னா கல்கியோடது, சாண்டிலியன் புக்ஸு. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா யாரும் டக்குன்னு வர மாட்டேங்குது, அத்திமலைத்தேவன் எழுதின அந்த புக்கு சூப்பரான புக்கு. அது போல் நான் இது அடுத்து ஃபர்தர் எந்த புக்கும் படிக்கலாம் அப்பார்ட் ஃப்ரம் சாண்டிலியன், கல்கி அவங்க நாவலுக்கு அப்புறம். அது போக இப்போ புது புது ரைட்டர்ஸ் நிறைய புக்ஸ் எழுதுறாங்க, நல்லா எழுதுறாங்க. ஒருத்தனையா சுருதி வினோ, ஸ்ரீமதி, மாலா மணிகண்டன், மாலா மணியன், ஜெய் சக்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எழுதுவாங்க. ரமணிச்சந்திரன் புக்ஸ், என்ன புக்ஸ் வந்தாலும் நமக்கு இங்கே இருக்கு. அது போக குழந்தைங்களுக்கான காமெடி புக்ஸு எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிது. அது இல்லாமல் பெரியவங்க படிக்கிற மாதிரி இங்கிலீஷ் புக்ஸ், ஹாரி பாட்டர் புக்ஸ் கூட இங்கே வந்து ரீசன்ட் எடிஷன் கூட அவங்க உடனே நமக்காக வாங்கி வச்சு இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே மொபைல் பார்த்து கெட்டு போயிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு சீக்கிரத்தில் அவங்களோட கண்ணெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிரும். அது மாதிரி இல்லாமல் புக்ஸ் படிச்சிங்கன்னா நம்மளோட நாலேஜும் வளரும், நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து நம்மளோட வரலாறுகளை வந்து சொல்லித்தரதுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும். ஸோ எல்லாரும் லைப்ரரி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க. புக்ஸ் நிறைய என்ன புக்ஸ் வேணுமோ எல்லாமே அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க இங்கே. அதனால நீங்கள் இது பண்ணலாம். நான் ஒரு எம்என்சி கம்பெனியில் சேல்ஸ் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு லன்ச் டைம், ட்ராவல் டைம் எல்லாமே புக்ஸ் வேணும் கண்டிப்பாக. நான் மொபைல் கூட எடுக்காமல் போயிடுவேன், புக்ஸ் எடுக்காமல் நான் எங்கேயுமே ட்ராவல் பண்ணது கிடையாது. என் ஃபேவரேட் ரைட்டர் இப்போதைக்குன்னு பார்த்தா காலசிமா நரசிம்மா சூப்பராக எழுதுறாரு. இந்திரா சவுந்தரராஜோட எல்லா நாவல்களும் அதே மாதிரி நம்ம படிக்க படிக்க நமக்கு ஒரு ஆர்வலை தூண்டுற மாதிரி தான் இருக்கும். ராஜேஷ்குமார் நாவல், விவேக் ரூபலா சான்ஸே இல்லை. அவங்கள மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம எங்கேயுமே வந்து இது பண்ண முடியாது. அதே மாதிரி பட்டுக்கோட்டை பிரபாகர் சொன்னா நரேந்திரன் அவங்க ஜோடி சூப்பராக இது பண்ணுவாங்க. ஸோ எந்த நாவல் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷனான கேரக்டர் அதில் இருக்கும். ஆரம்பத்தில் நான் வந்து கவர்மெண்ட் லைப்ரரியில தான் வந்து புக்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஆனால் அங்கே வந்து நமக்கு வேணுங்கிற புக்ஸ் வந்து அந்த புக்ஸோட பேஜஸ் எல்லாம் கிழிஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு வரும்போது அதில் ஒரு படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. ஆனால் சூஸ் அண்ட் ரீட்ல அப்படி கிடையாது. நமக்கு புது புக்கு வந்து நம்ம கேட்டோடனே கூட கொடுப்பாங்க அவங்க. நம்ம வந்து என்ன சொல்றது, நானும் எத்தனையோ பிரைவேட் லைப்ரரி வந்து பிஃபோர் மேரேஜ் நான் பார்த்துருக்கேன். பட் அந்த அளவுக்கு அங்கே புக்ஸோட வெரைட்டிஸ் நிறைய இருக்காது. இங்கே எல்லா மாதிரி இங்கிலீஷ், தமிழ், அது இல்லாமல் டிரான்ஸ்லேட்டர்ஸ் புக்ஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு. நமக்கு எந்த மாதிரி நமக்கு இந்த கதை நல்லா இருக்கும் சொல்லி நம்ம சப்போஸ் நம்ம ஆன்லைன்ல படிச்சிருந்து நம்ம அந்த கதை புக்கு வேணும்னா கூட வந்து அவங்க வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ கம்மிங் ஜென்ரேஷன் வந்து நிறைய வந்து மொபைல் பார்த்து கெட்டு போறீங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம புக்ஸ் அட்லீஸ்ட் பெரிய பெரிய புக் எடுத்து படிக்காம சின்ன சின்ன புக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு படிப்பு மேல ஒரு நாட்டம் வரும். அது இல்லாம இதனால உங்களோட நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப நிறைய ரைட்டர்ஸ் வந்து எழுதும் போது என்னதாங்க நிறைய ஊருக்கு போறோம், டிராவல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி போகும்போது அந்த நாட்டோட மெயினான என்ன சொல்றது வார்த்தைகள் வந்து அவங்க புக்ல ப்ரெசென்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வரும். ஸோ அது புக்ஸ்ல படிக்கிறவங்க உங்களுக்கு தெரியும், அது கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரானரி நமக்கு அட்லீஸ்ட் ஃபுல் லாங்குவேஜ் தெரியலனாலும் ஒரு 4-5 வார்த்தைகள் அப்படியே தெரியும் போது அதை படிக்கும்போது நமக்கு அடுத்து அந்த லாங்குவேஜை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வமும் வரும். ஸோ புக்கு படிக்கிறதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்கு, கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணணும்.